வெல்கம் டு 10 மினிட் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சூப்புங்க. இந்த பெங்களூர் இருக்கிற கிளைமேட்டுக்கு அப்படி சிக்கன் சூப்பு காரசாரமாக நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டு செஞ்சு குடித்தோம்னா அவ்வளோ ஒரு தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 பொருள் வறுத்து அரைச்சிக்கலாங்க. பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டுக்கோங்க. இது 3 நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சூப்புக்கு தேவையான பொருள் இந்த 3 பொருள் தான் மெயினே. அதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் பெப்பர் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. ஆறட்டும். இப்போ நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடும். ஆனால் இது மாதிரி இடிகளில் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் தருதருன்னு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தருதருன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்புக்கு எசன்ஸ் சூப்பராக இருக்குங்க. குக்கர் தான் தாளிச்சுட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. 1/2 பீஸ் வெங்காயம் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் 1/2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, 1/2 தக்காளி பழம் போதுமானதாக இருக்கும். சேர்த்திட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. உப்பு சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு. மூடி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது எப்பவுமே தீ சிம்மில் வச்சு மூடி வச்சுன்னு தக்காளி சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு அப்படின்னா 1 ஸ்லைஸ் இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது சூப் வைக்கிறதுக்கு எலும்பு தான் சத்து நல்லாயிருக்கும். எலும்பு பீஸ் தான் சூப்புக்கும் நல்லா இருக்குங்க. இது மாதிரி கறி பீஸாக விட்டுட்டு எலும்பு பீஸாக நான் எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும். நான் அதை சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலா அது சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்புக்கு. இல்லைன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா பொடி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள், சிக்கன் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு ஒரு கப்பில் போட்டு அப்படியே குடித்தோம்னா மேலே ஒரு பெப்பர் தூவி விட்டுக்குங்க. காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா லைட்டாக மேலே பெப்பர் தூவி விட்டுக்குங்க. கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே குடித்தோம்னா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக சூப்பராக இருக்கும். சளி, இரும்பல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக கேட்குங்க. இது நாட்டுக்கோழி இருந்துச்சுன்னா இதை விட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.